ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா வசந்தபாலா, அப்படி எத்தனை இளைஞர்களப்பா நீ அரசியல்மயப்படுத்திட்ட. விஜயவால் அரசியல்மயப்படுத்த தவறிட்டாரு. மாநாட்டுக்கு வந்து இளைஞர்கள் அப்படி வெயில்ல கருகிறதும் அவங்கள தூக்கி போடுறதும் பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளவுக்குள்ள கோவமா இருக்கு, வருத்தமா இருக்கு. அந்த இளைஞர்கள் நம்ம அரசியல்படுத்த தவறிட்டோம். அடேங்க அப்பா, 2 படம் நீ சினிமா எடுத்தா நீ பெரிய அரசியல் விஞ்ஞானி ஆயிட்டேன. விஜய் அவர்கள் சினிமா துறையில இத்தனை நாடுகளமா கோலச்சிட்டு அந்த சினிமா துறையை உதறிட்டு அந்த அவருக்காக கோஷம் போட்டு அந்த இளைஞர்களை அரசியல்மயப்படுத்தணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அவங்கள அரசியல்மயப்படுத்தி போயிட்டு இருக்காரு. எந்த போதைக்கு அடிமையாகி சீரழிச்சிட்டு இருக்க தமிழ்நாட்டுல அவருடைய ரசிகர்கள் தான் இன்னைக்கு மக்களுக்காக கருத்து பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவுக்குள்ள பேசிய நீ சமுதாயத்தை நடத்தக்கூடிய இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அதுக்கு எதுக்காக நீ கொள்விட்டு இருப்பியா? ஏன்னா திடீர்னு அப்படி சமூக பொருளை பொத்துக்கிட்டு வரீங்க முளைச்சுக்கிட்டு. இல்ல நாட்டை இதுக்கு முன்னாடி காலங்காலமா ஆட்சி ஆண்ட அந்த கட்சிகள் அந்த நீங்க கூட பாருங்க மீட்டிங் எல்லாம் இளைஞர்கள் கையில இதோட வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த போட்டோ காட்டுறேன். சோ இப்பெல்லாம் இருக்க இளைஞர்களை பார்த்து ஒரு நாள் நீ கேள்வி கேட்டது இல்லையே, உங்களுக்கு வருத்தப்பட்டது இல்லையே? இன்னுமே சினிமா துறையில இவருக்கு முந்தின தலைமுறையில் உள்ளவங்க இன்னும் பாத்தீங்கன்னா உச்சகச்சமா இருந்துகிட்டு அந்த அவங்களுடைய சினிமா படம் ஓடுறதுக்காண்டி இந்த ரசிகளா போஸ்டர் ஒட்ட வச்சுக்கிட்டு கோஷம் போட வச்சுக்கிட்டு மண்சூர் சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தவறா தெரியலையா? ஆனா இங்க ஒருத்தர் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்காக தான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவங்க அரசியல்மயப்பட்டு மக்கள் பிரச்சனைகளை போட வச்சுட்டு இருக்காரு. ஆனா அவங்க தான் அரசியல்மயப்படுத்த தவறிட்டோமா நம்ம? டேங்க அப்பா, எல்லாரும் இல்ல நாட்டை இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த தூய்மை படையில போட்டோ நடக்குது. எவ்வளவுக்குள்ள குண்டு கட்ட தூக்கிட்டு போய் அவங்களை அகத்து இது பண்ணாங்க. எத்தனை மக்கள் நாட்கள் அந்த மக்களை போனாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுல தெரியலையா? அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்கள் பிரச்சனை எவ்வளவு நடந்துச்சு, அதெல்லாம் அவங்க கண்ணுல தெரியல. வேங்கவேல் பிரச்சனை. சோ இப்படி சமூகத்துல இந்த ஆட்சியெல்லாம் கூட அவலங்கள் இவ்வளவுக்குள்ள இருக்கு. சோ அதுக்கான குரல் கொடுக்கவோ இல்ல அதை பத்தி பேசுறக்கோ உங்களுக்கு தெம்பும் திராணி வர மாட்டேங்குது. ஆனா அதே இது அந்த ஆட்சி அவலங்களை எதிர்த்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஒருத்தர் புதுசா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் இளைஞர்களை ஒரு அரசியலேக்கு கட்டமைக்காரு. நல்லா பார்த்துக்கிடணும். அவர் நினைச்சிருந்தா இன்னும் 20 வருட காலத்துக்கு அந்த சினிமா தொழிலை குறைச்சிக்கிட்டு இந்த ரசிகர்லாம் கோஷம் போட வச்சுட்டே இருக்கலாம், தளபதி தளபதினு. ஆனா அப்படி பண்ணாம அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல்மயமாக்கிட்டு இந்த அரசியல்மயப்படுத்தி அந்த இளைஞர்களை வச்சு அந்த தூய்மை படையாளர் போராட்டம் ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அவங்க ஈடுபடுத்தி அரசியல்மயப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா அதை பார்க்கும்போது அவங்களுக்கு நொட்ட சொல்லு தோணுது. அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் உண்மையா மக்களுக்காக குரல் கொடுக்க வரல, ஒன்லி அவரை எதுக்கணும். அதான் அவருடைய நோக்கமா இருக்கு. இல்ல அப்படி நீங்க என்ன வந்து பார்த்தா சினிமா துறையில 2 படம் எடுத்துட்டீங்க, அரசியல் அப்படி கிழிச்சு தொங்க விட்டீங்களா? இல்ல இவரே மாதிரி நிறைய அந்த சினிமால புரட்சி பண்ற நிறைய பேர் வருவானுங்க. அது கேட்டீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா அன்னை கூட பாக்குற அமீர், அது என்ன விஜயவர் பாத்தீங்கன்னா அங்கிள் சொல்லிட கூடாது, ஒரு மரியாதையே இல்ல. அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சரை பார்த்து ஒரு மேடையிலே பார்த்தா அங்கிள் சொல்றது இது அநாகரிகமான வார்த்தை. அடேங்க அப்பா, காலங்காலமா நீங்க ரொம்ப மரியாதையான எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்கு. இல்ல ஒரு நாட்டோட பிரதமரையே நீங்க தவறா கேவலமா கொச்ச கொச்சையா கேவலப்படுத்தி பேசுறானுங்க. அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. விஜய் அவர்கள் அங்கிள் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இப்படி சொல்றதா பெரிய அநாகரிகமான வார்த்தையா அவ்வளவு பேர் உட்காந்து கதையிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரிதான் இன்னுமே பாத்தீங்கன்னா காலங்காலமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ரசிகர்களை வெறும் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் வச்சுட்டு அவங்கள வச்சு நல்ல சுயலா படைச்சிட்டு 3 தலையும் சுத்தி இருக்க நடிகர்லாம் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்றாங்களே, அவங்க அந்த இளைஞர்களை இப்படி பின்னாடி போறாங்களா, அவங்கள வச்சு ஒரு நல்லது கட்டமைக்கலாமே அப்படிங்கிற என்னெல்லாம் வர மாட்டேங்குது, பேச மாட்டேங்கானுங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படி தனக்காக கோஷம் போடுற ரசிகர்களை ஒரு அரசியல்மயப்படுத்தி அரசியலுக்காண்டி இந்த மக்களுக்காக அந்த ஏதாவது பிரச்சனைனா அங்க போய் போராடுறது, அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கறது, மக்களுக்கு நல்லது பண்றது. சோ அப்படி விஜய் மக்கள் இயக்கமா இருந்து இப்போ வரைக்கும் அரசியல தமிழை வச்சுக்கலாம் மாறினது வரைக்கும் எல்லா பக்கமும் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துறது. அப்படி சொல்லிட்டாங்க ஒரே காரணத்துக்காக இவங்க எல்லாம் இறங்கி வந்து வேலை செய்யறாங்க. ஆனா அதுதான் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு இதா தெரியுது. அது ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது, எப்படிதான் அது தவறா தெரியுது உங்களுக்கு? இல்ல புரியல. அப்ப அவர் வந்து சினிமா துறையிலேயே இன்னும் குறைச்சிருந்து இந்த ரசிகர்லாம் அவங்களுக்கு கோஷம் போட்டு போஸ்ட் ஓட்டி கட் அவுட் வச்சிருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். கட் அவுட் பாலாபிசம் பண்ணிட்டு இருந்தா அது உங்களுக்கு நல்லா இருக்குமா? இல்ல உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காம இவ்வளவுக்குள்ள லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்ட நிக்கிறாங்க. அவர் தலைவர் சொல்லிட்டாரு வாங்கன்னு சொன்னதுக்காண்டி, அதுக்காண்டி அவங்க வந்து நின்னாங்க. அது உனக்கு என்ன பெருசு வந்து அரசியல் கட்டமைக்கா போயிட்டா மத்த நடிகர்கள் மாதிரி இளைஞர்களை பத்தி தவறான வழிக்கு செலுத்திட்டு இருக்காங்களா சில நடிகர்லாம் இருக்காரு. அதாவது இன்னுமே சூதாட்ட விளம்பரத்துக்கே பாத்தீங்கன்னா தூதரா போய் சூழல் விளம்பரம் படம் நடிச்சிட்டு இருக்காரு. சூதாட்டத்துல ஆன்லைன் சூதாட்டத்துல எவ்வளவு இளைஞர்கள் தடமாறி போய் எவ்வளவு பேர் வாழ்க்கை இழந்து எத்தனை குடும்பங்கள் நற்கதியை நடத்திருக்கும் தெரியுமா? ஆனா அதெல்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி நடந்திருக்காங்க. ஆனா அந்த நடிகர்லாம் பத்தி உனக்கு கேள்வி கேட்க மாட்டேங்கானுங்க. அதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு இளைஞர்கள் போதையால சீலிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பமும் சீரஞ்சிட்டு இருக்கு. போதையை தடுக்கணும் அது அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னெடுத்து ஒரு குரல் கொடுத்தா ஒரு சமூக போராளியா மக்கள் நல்ல அக்கறை கொண்டு பேசுறாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதெல்லாம் இவங்க தோண மாட்டேங்குது. விஜய் அவர்கள் இளைஞர்கள் விஜய் பக்கம் போறாங்கல்ல, அதை பார்த்தோம்னா எப்படி நீங்க விஜய் பக்கம் போலாம், விஜய் பின்னாடி போறாங்க, உனக்கு எங்க அழிக்குன்னு கேட்கிறேன். இல்ல இல்ல எனக்கு என்ன இன்னொரு கோவம் கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க சினிமால பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் புரட்சி ஏற்படுத்த மாதிரி கதைகளை வச்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்து விடுறீங்க. அதையே ரியல் லைஃப்ல ஒருத்த பண்றதுக்கு வராரு அதே சினிமா துறையில இருந்து. அப்போ ஆக்சுவலா நீங்க எல்லாரும் அவர் பாராட்டணும். சரி உங்களுக்கு பாராட்டுறதுக்கு பயமா இருக்கு, இங்க உள்ள திமுக ஆட்சி எடுத்து நம்மளோட படம் ஓடாது, நமக்கு எதிர்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா பொத்திக்கிட்டு இருக்கணும். அது என்ன வந்து அவங்க செம்படிக்கிற மாதிரி விஜய் அவர்கள் எதுக்கு வர்றது? அது என்ன மாதிரி புத்தின்னு கேட்கிறேன். நீ எந்த துறையில இருக்க? வசந்தபால் நகர் நீ எந்த துறையில இருக்க? நீ சினிமா துறையில தானே இருக்க.
உனக்கு இதெல்லாம் தேவையா? உன் சினிமா துறையை சேர்ந்த ஒரு நடிகர் தானே அவர் இவ்வளவு ஆண்டு காலமா சினிமாவில் இருந்தவர். அவர் அதை உதறிட்டு அந்த இளைஞர்ல ஒரு கட்டமைக்கிறத ஒரு அரசியல் இயக்கமா மாத்திட்டு வராரு. அதுல என்ன உனக்கு தவறா தெரியுது? அது என்ன உனக்கு இவ்வளவு நாள் நீ வாய் திறந்தியா எதுக்காவது? தைரியம் இருந்துச்சா உனக்கு? சமூகத்துல கூட அநீதி ஏத்தி எதுக்காக வாய் திறந்தியா? அப்படின்னு திடீர்னாப்புல அதான் எனக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கேவலமா இருக்கும். என்னடா இது? எந்த ஒரு துறையில இருந்தும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த துறையை சேர்ந்த ஒருத்தர் அடுத்த கட்டத்துக்கு போய் பெரிய ஆளா வரும்போது அந்த துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே அப்படியே வியப்ப பார்ப்பாங்க. அவர் தூக்கி அவர் கொண்டாடணும். அதாவது அவருக்கு இன்னும் எப்படி நம்ம வலு சேர்க்கணும் பலமா இருந்து நினைப்பாங்க. ஆனா அந்த சினிமா துறையில தான் எச்ச நாய்கள் நிறைய பேர். சில நல்ல மனுஷன் இருக்காங்க. அதை நம்ம பாக்குறோம். ஆனா சில எச்சைகள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராகவே திரும்பிக்கிட்டு அப்ப நீ இருக்கிற தொழில் என்ன பண்ணிட்டு இருக்க? உன் தொழில் அப்ப நீ எடுக்கிறதெல்லாம் என்னடா நீங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, மட்டமா இருக்கீங்க. இல்ல எனக்கு ஒன்றும் புரியல. மாநாட்டுல இளைஞர்கள் பாத்தீங்கன்னா வெயில்ல கருகிறதும் அவங்கள தூக்கி போறது பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்களை அரசியல்மயமாக்க தவறிட்டோமோன்னு தோணுதான். அடேங்கப்பா. இவரு 2 படம் அத பெரிய ஒரு வெயில் நிறுத்தாரு, அங்காடி தெரு இந்த மாதிரி படங்கள் எடுத்து அவளை மக்கள் எல்லாத்தையும் அரசியல்மயமாக்கிட்டீங்க. என்னடா எனக்கு நியாயம் எனக்கு புரியல. இல்லப்பா எனக்கு எனக்கு நல்லா மக்கள் யோசிச்சு பாருங்க. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த வார்த்தையை. தனக்கா கோஷம் போட்டிருக்க இன்னுமே கோஷம் போட வச்சுக்கிட்டு சோகமா அனுபவிச்சுட்டு இருக்கிற தன்னுடைய பேச சொல்லி போகக்கூடிய அந்த நடிகெல்லாம் பத்தி உங்க வாய் திறக்க மாட்டாங்க. சமூகத்துல உங்க ஃபாலோ பண்ற இவ்வளவு இளைஞர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை இவ்வளவு லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல. சோ அப்படிங்கும்போது நீங்க ஒரு தலைவரா அந்த இளைஞர்களுக்கு ஏதாவது நல்வழிப்படுத்துங்க அப்படின்லாம் எவனுமே வாய் திறக்க மாட்டேங்க. ஆனா அதை செயல்ல பண்ணிட்டு இருக்க விஜய் தான் எல்லாரும் கண்டு ஊத்துது. அப்ப ஏன் நீ அப்ப நீ யாருக்காண்டி வந்துற? யாருக்காண்டி குரல் கொடுக்க? இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்த? சமூகத்துல இவ்வளவு அணிகள் இருக்கும்போது அதை எடுத்து ஒரு வார்த்தையோட பேசாத. திடீர்னு அப்புறம் வந்து விஜயோட மாநாட்டில தான் பெரிய கொஞ்சம் நடந்துட்ட. அவங்க இளைஞர்ல பார்க்கும்போது அவங்களும் அரசியல்மயப்படுத்த விட்டோம். அக்கறை பொத்திட்டு வருது திடீர்னாப்புல. நான் தெரியாம வேற. அதாவது உன் வேலை என்ன? நீ வந்து எனக்கு இதான் நான் திரும்ப சொல்லுவேன். அதாவது ஒரு நடிகர், ஒரு டைரக்டர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா, நீங்க வந்து உங்க வேலையை மட்டும் பாத்துப்பாங்க. இப்ப நீ வந்து என்ன திரைப்படத்து சம்பந்தமா பூக்கிங்க திரைப்பட சம்பந்தமா இருக்கு. அந்த திரைப்படத்தை மட்டும் பத்தி பேசணும். அதை விட்டுட்டு விஜய் மாநாட்டை பத்தி பேசுறது. நான் இதே தான் இடையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பண்ணிட்டு தானுங்க. சோ எல்லா சில நடிகர் கூட பண்ணிட்டு தானுங்க. அதாவது நீங்க எப்பவுமே அரசியல் பேசுறாங்க எல்லா காலகட்டத்திலும் எல்லா ஆட்சி நடக்கும் போதும் அங்க தவறுல சுட்டி காட்டி பேசணும். அதிமுக ஆட்சி காலத்துல மட்டும் ஏதாவது தவறு நடந்தா பயங்கரம் பொங்குறதும் திமுக ஆட்சின்னு இருக்க இடம் தெரியாமலேயே அமைக்கிட்டு போறதும் சோ அதான் தவறு. இல்ல ஒரு கலைஞர் ஒரு சினிமா நடிகர்னா நீ அப்படியே இருந்து போகணும். எந்த சமூகத்தில் பேசக்கூடாது. நீ பேசுற சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கான குழு கொடுப்பனா எல்லா நேரத்தையும் குழு கொடுக்கணும். சில பேர் இருக்கானுங்க இந்த சித்தார்த்து, அமீர், வெற்றிமாறனு சோ இப்படி நிறைய பேர் உண்டு. சோ இவங்களாம் பாத்தீங்கன்னா அந்த அதிமுக ஆட்சிகள் தவறு நடந்தாலும் சமூக போராளிகள் அப்படி பொத்திட்டு வருவானுங்க. திமுக ஆட்சிகள் நடக்குது அப்படின்னா இருக்கிற தெரியாத பேரும் இவங்க சமூக புரட்சிகளை நாங்க படத்துல இப்ப பெரிய உண்மையிலே சமூகத்துல ஒரு மாற்றம் நடக்கணும், ஒரு அரசியல் புரட்சி நடக்கணும், இங்க ஏதாவது மாற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சினிமால அப்படி காட்டுற விஷயத்தை தான் ஒருத்தர் ரியல பண்ண வராது. அப்படி ரியல பண்ண வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தவறா தெரியுது, குச்சமா தெரியுதா? அப்புறம் என்னடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல எனக்கு ஏதாவது சொல்ற போறேன். சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது மக்களே? நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது விஜய் அவர்கள் இந்த இளைஞர்களை தனக்காகவே வச்சிட்டு இருக்கலாம்னு நினைச்சிருந்தாங்க. அவர் இன்னும் 20 வருஷம் நடிக்கிறதா இந்த இளைஞர்கள் கொண்டாடிட்டே இருக்க போறாங்க. அவருடைய படத்தை பார்த்து அவர் கட்டோட பாலபிஜம் பண்ணி ஆனா அப்படியே வைக்காம அந்த இளைஞர்களை மக்கள் பிரச்சனைகளை போட வச்சுட்டு இருக்காரு. மக்களுக்காக கலந்து நிக்க இருக்காரு. வெயில் மழைன்னு பார்க்காம. சோ அதுக்கப்புறமும் அதை வந்து தவறா பேசுற இந்த மாதிரி தற்கூரிகள் இந்த மாதிரி திடீர் சமூக பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.